வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 15. கதையின் தொடக்கம். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா? இதை நாங்கள் எப்படி நம்புறது என்றான் இன்னொருவன். உங்களை நம்ப வைக்க நான் என்ன பண்ணணும் என்று அர்ஜுன் கேட்க, நாங்கள் இன்னைக்கு ருசியான சாப்பாடு சாப்பிட ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். சிவபூஜையில் கரடி மாதிரி நீ வந்து நுழைஞ்சிட்ட. அதுவும் இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்ற. உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று, இவளை இங்கேயே விட்டுட்டு நீ கிளம்பி போயிடு. இல்லை, போனா இவளோட தான் போவேன்னு சொன்னா இவளை தாலி கட்டி உன் பொண்டாட்டியா ஆக்கிக்கிட்டு எங்களுக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பு. நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். என்ன சொல்ற என்று ஒருவன் கேட்க, நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே தாலிக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போக முடியும்? என்னால் இப்போதைக்கு தாலி கட்ட முடியாது. நீங்கள் கேட்குறபடி உங்களுக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணி கொடுத்துட்டு வேணும்னாலும் போகிறோம். ஆனால் என்கிட்ட எந்த ப்ராஸ்டியூட்டோட நம்பரும் இல்லை என்று அர்ஜுன் கூற, அவளை பார்த்து நக்கலாக சிரித்தவன், என்ன பாப்பா, எங்களுக்கு உன் மேலே இருக்கிற ஆசை உன்னை கட்டிக்க போகிறவனுக்கு இல்லை போல என்று நக்கலாக கேட்க, அர்ஜுன் பேச்சற்று நின்றான். மீனா கண்ணீரோடு அவனை ஏறிட, தாலியும் எங்ககிட்ட இருக்கு, ப்ராஸ்டியூட்டும் எங்ககிட்ட கைவசம் இருக்கு. நம்பரை நான் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணி நாங்களே வர வைக்கிறோம். பணத்தை மட்டும் நீ செட்டில் பண்ணு என்று அங்கிருந்தவர்கள் அர்ஜுனிடம் டீல் பேச அவனுக்கு பக்கென்ற ஆனது. இதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதான் உங்களுக்கு ப்ராஸ்டியூட்டோட நம்பர் இருக்கே, நான் பணத்தை கொடுத்துட்டு போகிறேன். தாலியெல்லாம் இங்கே கட்ட முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை எங்கள் கல்யாணம் நடக்கிறத நான் விரும்பலை என்று அர்ஜுன் அவர்களை முறைத்தபடி கூற, உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. எதுக்கு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு? நாங்கள் இவகிட்டையே எங்களோட ஆசையை தீர்த்துக்கிறோம். உனக்கு வேணும்னா வேடிக்கை பாரு, இல்லைனா கிளம்பு என்றவன் சற்றென்று மீனாவை கட்டி அணைக்க, அர்ஜுன் என்னை காப்பாத்துங்க, அர்ஜுன் ப்ளீஸ், இவங்க கிட்ட என்னை விட்டுட்டு போயிடாத என்ற அழுகையோடு கூற, அவளை காப்பாற்றுவதற்கு என்ன செய்வது என்று அர்ஜுனுக்கு புரியவில்லை. வேறு வழி இல்லாமல், சரி தாலி தானே கட்டணும், கட்டுறேன் என்று அர்ஜுன் கூற, அவளை விட்டு விலகி ஆடவன், சரி இந்தா தாலி கட்டி அவளை கூட்டிட்டு போ. ப்ராஸ்டியூட்டுக்கான பணத்தையும் எடுத்து வை. அதுவும் ஃப்ரெஷ்ஷான பீஸு வரப்போறவ. ஸோ பணம் அதிகமாக தேவைப்படும். உன் கழுத்தில் இருக்கிற செயின், கையில் இருக்கிற பிரேஸ்லெட் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போ என்று அவர்கள் மிரட்ட, 5 பேர்களை சமாளிப்பது கடினம் என்று நினைத்த அர்ஜுன் கழுத்தில் இருந்த செயினையும் பிரேஸ்லெட்டையும் கழட்டி அங்கிருந்த டேபிளில் வைத்தவன் எழுந்து நிற்க, அவன் முன்பு தாலி கயிறு நீட்டப்பட்டது. மீனாவின் பின்னால் ஒருவன் நின்றிருக்க, அர்ஜுனின் பின்னால் 2 பேர் நின்றிருக்க, மீதம் 2 பேர் அர்ஜுனுக்கும் மீனாவுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் வலதுபுறமும் இடதுபுறமும் நின்றிருந்தனர். அவர்கள் 5 பேரை தாண்டி அவளை காப்பாற்ற வேண்டும் எனில் இந்த தாலி கட்டியே ஆக வேண்டும். ஒரு பெரும் மூச்சை இழுத்துவிட்ட அர்ஜுன் தாலியை கைகளில் வாங்கி கொண்டு கண்களை இறுக மூடினான். அவன் மனக்கண்ணில் சிரித்த முகமாக வந்து போனாள் மீரா. அவள் கழுத்தில் தாலி கட்டிய நொடி, தன் பாட்டி ஆசீர்வதித்ததையும் அவளுடன் கூடி கழித்த நாட்கள், அதற்கு பலனாய் பிறந்த தன் 2 குழந்தைகளையும் நினைத்து பார்த்தவனின் உடல் விளவெளத்து போனது. அஸ்வின் தன்னை முழு ஆண்மகனாக உணர வைத்தவன். திருமணமாகி 10வது மாதத்திலேயே அவனை ஈன்றெடுத்து எல்லோரின் முன்பும் தன் வீரத்தை பறைசாற்றினாள் மீரா. பிரீத்தி அவனின் இளவரசி. மகளின் மீது எப்போதுமே அர்ஜுனுக்கு தனிப்பட்ட பிரியம் உண்டு. ஆனால் அதை அவன் வெளிக்காட்டி கொண்ட நாட்களே கிடையாது. கையில் தூக்கி கொஞ்சவில்லை, ஆனால் நெஞ்சில் பாசத்தை சுமந்தான். காதல் என்ற உணர்வை மீராவிடம் உணர்ந்தானா, இல்லை அது அவன் உணராமல் இவ்வளோ நாட்கள் அலட்சியப்படுத்தினானா என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் இந்த நொடி மீனாவின் கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய கட்டாயம். முந்தைய நாள் இரவு மீராவுடன் கூடி கழித்ததை நினைத்தபடியே தாலியை விரித்து மீனாவின் முகத்திற்கு நேராக கொண்டு சென்றவன் அவளுக்கு முன்னால் நிற்க, மீனா அவனையே விழி அகலாமல் ஆர்வத்தோடும் கண்ணீரோடும் பார்த்து கொண்டிருந்தாள். இங்கு மீரா கணவன் வரும் நேரம் கடந்தும் வீட்டிற்கு வராமல் போகவே மனம் பதைத்தது. அவன் நிச்சயம் மீனாவுடன் எங்காவது சுற்றி கொண்டிருப்பான் என்று அவளது மனசாட்சி கேலி செய்ய, உண்மைதான், அவர் மீனா கூட தான் சுத்திட்டு இருப்பாரு. புத்திக்கு தெரியுது, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதே. எங்க இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 வருஷமா மீனாவோட பழக்கம் வச்சிருக்காரு போல. ஆனா ஒரு நாள் கூட இவ்வளவு லேட்டானது இல்லையே என்று மீரா கேட்க, இது வரைக்கும் லேட்டானது இல்லை, ஆனா ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடி இருந்தா என்ன பண்ணுவ என்ற மனசாட்சி ஒரு கேள்வியை எழுப்ப, அதில் அதிர்ந்து போன மீரா, அப்படியா சொல்ற? அவர் என்னை விட்டு அவளோட ஓடி போயிடுவாரா? ஆனா அவருக்கு ஓடி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவளை கல்யாணமே பண்ணாலும் என்னத்தானே விரட்டி விடுவாரு. இது அவரோட வீடு தானே, எனக்குத்தானே இங்கே இடமில்லாமல் போகும் என்று மீரா வாதாட, இப்போ நீ என்னதான் சொல்ல வர்ற? அப்போ உன் புருஷன் அவளோட ஓடி போனாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன் வேற எங்கேயோ போகணும், இங்கேயே கொண்டு வந்து குடும்பம் நடத்தணும்னு எதிர்பார்க்குறியா
என்று நக்கலாக கேட்க, நான் எப்போ அப்படி சொன்னேன்? அது எப்படி முடியும் என்று மீரா கண்ணீர் வடிக்க, சரி சரி ஒப்பாரி வைக்காத, மறுபடியும் அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு என்று அவளது மனசாட்சி அறிவுறுத்த, அர்ஜுன் நம்பருக்கு கால் செய்தாள் மீரா. அவன் நம்பர் பிஸியாகவே இருந்தது. மீண்டும் மீண்டும் அழைக்க கடைசியில் அது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. என்ன, உன் புருஷன் ஃபோன் எடுக்கலையா? அப்ப சந்தேகமே வேண்டாம், அவன் மீனாவோட தான் இருப்பான் என்று மனசாட்சி உறுதியாக கூற, நீ வேற ஏன் தேவையில்லாமல் பேசி என்னை பயமுறுத்துற? என் பிள்ளைகளுக்காவது அந்த மனுஷன் வேணும். நான் என்ன படிச்சு பட்டமா வாங்கியிருக்கேன்? எங்காவது போய் என் பிள்ளைய காப்பாத்த? இன்னமும் என் சம்பாத்தியத்துக்கு நான் வழி தேடல. சுய சம்பாத்தியம்னு ஒன்று நிரந்தரமாக இருந்தால்தான் நான் அவரை எதிர்பார்க்க மாட்டேன். நான் ஏற்கனவே ரொம்ப மனவேதையில் இருக்கிறேன். நீ வேற என்னை இன்னும் நோகடிக்காத, தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாத என்றவள் பூஜை அறைக்கு சென்று விளக்கை ஏற்றினாள். கடவுளே, என் புருஷன் பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும், அந்த மீனாவோட பழக்கத்தையும் அவர் விட்டுடணும் என்று மீரா வேண்டிக் கொள்ள, அவள் ஏற்றி வைத்த விளக்கு பட்டென்று அணைந்து போனது. அதை பார்த்த மீராவின் நெஞ்சம் துடித்து போனது. கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்ட மீரா மீண்டும் அதை ஏற்றி வைத்தவள், நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? ஒன்று பணபலத்தை கொடுத்திருக்கணும், இல்லை படபலத்தை, சொந்த பந்தம் கொடுத்திருக்கணும். இப்படி எதுவுமே இல்லாமல் என்னை நட்டாத்துல தவிக்க விட்டா எப்படி என்று புலம்பியவள் அர்ஜுனின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்க தொடங்கினாள். காத்திருந்து காத்திருந்து விடிந்தே போனது. ஆனால் அர்ஜுன் வீட்டிற்கு வரவில்லை. குழப்பத்தோடும் கலவரத்தோடும் சமையலறைக்கு சென்றவள் சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கையும் வறுத்து பிள்ளைகளுக்கு லஞ்ச் பேக் செய்தவள் அவர்களை தயார் செய்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்தாள். திரும்ப திரும்ப அர்ஜுனுக்கு ஃபோன் செய்து கொண்டே இருக்க அது சுவிட்ச் ஆஃப் என்றே வந்து கொண்டிருந்தது. பிள்ளைகளின் முன்பு மட்டும் விடுப்பு எடுத்திருந்த கண்ணீர் மீண்டும் கரை புரண்டோட அவளை பார்க்க வந்த துளசி அவள் நிலையை கண்டு அதிர்ந்து போனாள். ஹே மீரா, என்ன ஆச்சு? நீ ஏன் இப்படி இருக்க? உன் முகமெல்லாம் ஏன் இப்படி வாடி போய் கிடக்கு என்று விசாரிக்க, நான் என்ன சொல்லுவேன் துளசி, நேத்து வேலைக்கு போன மனுஷன் இன்னமும் வீட்டுக்கு வரல, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்று அழுகையோடு கூற, சரி நீ அழுகிறதால அவர் திரும்பி வந்துட போறாரா? கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, என்ன பண்ணலான்னு யோசிப்போம். இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணு, அவர் வரலைன்னா பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம் என்று துளசிக்கு யோசனையாக கூற, மனசு பதறுது துளசி, ஒருவேளை அவர் மீனாவோட என்று அதற்கு மேல் சொல்ல முடியாமல் அவள் பரிதவிக்க, துளசிக்கும் அதே சந்தேகம் எழத்தான் செய்தது. இருந்தாலும் ஏற்கனவே கலங்கி போய் இருப்பவளை மேலும் கலவரப்படுத்த விரும்பாத துளசி, அப்படியெல்லாம் இருக்காது மீரா, உன் புருஷன் ஓடி போகணும்னு நினைச்சிருந்தா ஏன் இவ்வளோ நாள் உன்னோட இருந்திருக்கணும்? எப்போவோ அவளோட பழக்கம் ஏற்பட்டதோ அப்பவே ஓடி போயிருக்கணும்ல. நீ வீட்டிலேயே இருந்தா இப்படிதான் குழம்பி கண்டதையும் யோசிப்ப. பேசாம வேலைக்கு கிளம்பு, நான் வீட்டுல தானே இருக்கிறேன். உன் வீட்டுக்கார் வந்தாருன்னா உடனே நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நீ பக்கத்துல இருக்கிற காய்கறி கடைக்கு போன மாதிரி காட்டிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடு என்று துளசி கூற, அழுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்த மீராவும் துளசியின் அறிவுறுத்தலின்படி வேலைக்கு கிளம்பி சென்றாள். மறுபுறம் மீனா அர்ஜுனின் நெஞ்சில் குடி புகுந்திருந்தாள். இதோடு இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. அடுத்த எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் அவை நமது பிளேலிஸ்டில் கிடைக்கின்றன. அங்கே சென்று மற்ற எபிசோடுகளை பார்க்கலாம். அதேபோல் இந்த கதையை முழுமையாக படிக்க விரும்பினால் கதையின் முழு பகுதியும் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ள லிங்கில் உள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி முழு கதையும் படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.